வணக்கம். இன்னைக்கு இந்தியாவோட இந்த மாற்றுத் தீர்வு முறைய, அதாவது ஆர்பிட்ரேஷன், அத பத்தி ஆழமா அலசப் போறோம். இத நம்ம ஒரு உதாரணத்தோட புரிஞ்சிக்க முயற்சி பண்ணலாம். நீங்க ஒரு ஸ்டார்ட் அப் நடத்துறீங்கன்னு வச்சுப்போம். ஒரு வெளிநாட்டு நிறுவனத்துக்கிட்ட இருந்து ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வாங்குறீங்க. எல்லா பேப்பர் ஒர்க்கும் முடிஞ்சு அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போடுறீங்க. எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. ஆனா ஒரு வருஷம் கழிச்சு 2 பேருக்கும் நடுவுல ஒரு பெரிய கருத்து வேறுபாடு வருது. இப்ப என்ன செய்வீங்க? கோர்ட்டுக்கு போனா வழக்கு முடியறதுக்குள்ள உங்க ஸ்டார்ட் அப்பே காணாம போயிடலாம். இந்த ஒரு கேள்விக்கு பதில் தேடும் பயணம்தான் இந்த உரையாடல். நம்மளோட நோக்கம் இந்த சட்ட நுணுக்கங்களை எல்லாம் உடைச்சு ஒரு பிசினஸ் பண்றவரா உங்களுக்கு இதனால என்ன பிரயோஜனம்னு தெளிவா புரிய வைக்கிறது தான். வாங்க ஆரம்பிக்கலாம். சரி, முதல்ல ரொம்ப பேசிக்கான கேள்வி. ஆர்பிட்ரேஷன், அதாவது நடுவர் முறைன்னா என்ன? இது கோர்ட்டிலிருந்து எப்படி வித்தியாசப்படுது? பல வருஷமா நம்ம ஊர்ல பஞ்சாயத்து முறை இருந்திருக்கு. இது அது மாதிரி தானா, இல்ல வேறயா? நல்ல கேள்வி. பஞ்சாயத்துங்கிறது நம்மளோட பாரம்பரிய முறை. ஆனா இந்த மாடர்ன் ஆர்பிட்ரேஷன் ஒரு உலகளாவிய வணிகச் சூழலுக்காக வடிவமைக்கப்பட்டது. சிம்பிளா சொல்லணும்னா, கோர்ட்டுக்கு வெளியே 2 தரப்பும் சேர்ந்து தேர்ந்தெடுக்கிற ஒரு நடுவர் அல்லது நடுவர் குழு மூலமா ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண்றது தான் ஆர்பிட்ரேஷன். இதோட மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் வேகம், செலவு குறைவு மற்றும் ரகசியத்தன்மை. கோர்ட் வழக்கு மாதிரி இது பொதுவழியில நடக்காது. அப்போ இந்தியாவுக்கு இந்த முறை ஏன் இவ்வளோ அவசர தேவையா மாறுச்சு? நம்ம நீதித்துறை அமைப்பு மேல நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இல்லேன்னு சொல்ல முடியாது. ஆனா அது ரொம்ப மெதுவா இயங்குதுங்கிறது தான் நிதர்சனம். 1991ல இந்தியா தாராளமயமாக்கலுக்கு பிறகு வெளிநாடு கம்பெனிகள் இங்க வர ஆரம்பிச்சாங்க. அவங்க கோடிக்கணக்குல முதலீடு செய்யும் போது அவங்களுக்கு ஒரு உத்தரவாதம் தேவைப்பட்டுச்சு. ஒருவேளை பிரச்சனை வந்தா இந்திய கோர்ட்ல போய் 15 வருஷம் 20 வருஷம் அலையணுமான்னு அவங்க பயந்தாங்க. இந்த பயம்தான் இந்தியாவை ஒரு ரிஸ்கி முதலீடு இடமா காட்டுச்சு. இத மாத்தி இந்தியா ஒரு பிசினஸ் ஃப்ரெண்ட்லி நாடா காட்டத்தான் 1996ல யுஎன் சிட்ரால் மாதிரி சட்டத்தோட அடிப்படையில இந்த ஆர்பிட்ரேஷன் சட்டத்தை கொண்டு வந்தாங்க. ஓகே. அப்போ 1996லயே இவ்வளவு யோசிச்ச ஒரு சட்டம் கொண்டு வந்த பிறகும் இந்தியாவுக்கு ஏன் ஆர்பிட்ரேஷன் அன்ஃப்ரெண்ட்லி, அதாவது நடுவர் முறைக்கு நட்பற்ற நாடுன்னு ஒரு கெட்ட பேர் வந்துச்சு? சட்டத்துல ஓட்ட இருந்ததா, இல்ல நம்ம கோர்ட்டுகளோட அணுகுமுறைகள பிரச்சனையா? இதுதான் முக்கியமான புள்ளி. சட்டம் நல்ல நோக்கத்தோட தான் வந்தது. அதோட முக்கிய கொள்கையே மினிமைசேஷன் ஆஃப் ஜுடிஷியல் இன்டர்வென்ஷன், அதாவது நீதிமன்ற தலையீட்டை குறைக்கிறது தான். ஆனா நடைமுறையில என்ன ஆச்சுன்னா, தோத்து போன தரப்பு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி கோர்ட்டுக்கு போய் ஆர்பிட்ரேஷன் தீர்ப்பை நிறுத்தி வைக்க ஆரம்பிச்சாங்க. நம்ம நீதிமன்றங்களும் ஒரு பாதுகாப்பு கொடுக்கறேன்னு சொல்லி நடுவர் மன்றத்தோட செயல்பாடுகள்ல அடிக்கடி தலையிட ஆரம்பிச்சாங்க. இதனால ஆர்பிட்ரேஷனோட நோக்கமே அடிபட்டு போச்சு. எந்த வேகத்துக்காகவும் செலவு குறைவுக்காகவும் வந்தோமோ அது நடக்கல. அப்போ அந்த கெட்ட பேரை மாத்துறதுக்கு என்ன செஞ்சாங்க? அங்கதான் 2015, 2019 மற்றும் 2021ல வந்த சட்ட திருத்தங்கள் ஒரு கேம் சேஞ்சரா மாறுச்சு. இந்த திருத்தங்கள் நீதிமன்றங்கள் எந்தெந்த விஷயங்கள்ல தலையிடலாம், எதுல தலையிடக்கூடாதுன்னு ரொம்ப தெளிவா கோடு போட்டுச்சு. இந்த மாற்றங்கள் தான் இந்தியாவை மறுபடியும் ஒரு நம்பகமான ஆர்பிட்ரேஷன் சென்டரா உலக வரைபடத்துல கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு முயற்சி பண்ணுது. சாரி, நாம ஆரம்பத்தில் பேசின அந்த ஸ்டார்ட் அப் உதாரணத்துக்கே வருவோம். அந்த நிறுவனத்தோட ஓனரா நீங்க உங்க இன்வெஸ்டர் கூட போடுற அக்ரிமெண்ட்ல இந்த ஆர்பிட்ரேஷனை எப்படி சேர்க்கிறது? அதுக்கு என்னென்ன தேவை? முதல்ல உங்களுக்கு ஒரு ஆர்பிட்ரேஷன் அக்ரிமெண்ட் வேணும். இது தனியா ஒரு 20 பக்க டாக்குமெண்டா இருக்கணும்னு அவசியம் இல்ல. உங்க மெயின் பிசினஸ் அக்ரிமெண்ட்ல ஒரு சின்ன பேராவா ஒரு கிளாஸா இருந்தா போதும். இல்லைன்னா நீங்களும் உங்க பார்ட்னரும் இமெயில்ல நமக்குள்ள பிரச்சனை வந்தா ஆர்பிட்ரேஷன் மூலமா தீர்த்துக்கலான்னு ஒத்துக்கிட்டாலே போதும். சட்டம் அதை ஏத்துக்கும். முக்கியம் என்னன்னா அது எழுத்துப்பூர்வமா இருக்கணும். அப்ப நீங்க சொல்றத பார்த்தா, ஒருவேளை எங்க முக்கிய பிசினஸ் ஒப்பந்தமே செல்லாதுன்னு தீர்ப்பு வந்தாலும் அதுக்குள்ள இருக்கிற அந்த சின்ன ஆர்பிட்ரேஷன் விதி மட்டும் தனியா உயிர் வாழும்னு சொல்றீங்களா? இது ஒரு சட்ட ரீதியான பாதுகாப்பு கவசம் மாதிரி இருக்கு. கரெக்ட். அதுக்கு பேரு தான் செவரபிலிட்டி அல்லது பிரிக்கக்கூடிய தன்மை. உங்க மெயின் கான்ட்ராக்ட் ஒரு காரணத்துக்காக செல்லாம போகலாம். ஆனா பிரச்சனை வந்தா அதை ஆர்பிட்ரேஷன்ல தான் தீர்க்கணும்னு நீங்க எடுத்த முடிவு செல்லாம போகாது. இது கட்சிகளோட எண்ணத்துக்கு சட்டம் கொடுக்கிற மரியாதை. அடுத்த முக்கியமான விஷயம் நடுவர்கள். இவங்க தான் உங்க வழக்க விசாரிக்கிற நீதிபதிகள் மாதிரி. இவங்களை எப்படி தேர்ந்தெடுக்கிறது? அவங்க நேர்மையா இருப்பாங்கன்னு என்ன நிச்சயம்? கட்சிகள் தான் அவங்கள முடிவு பண்ணணும்.
ஒரு நடுவர் வேணுமா இல்ல 3 பேர் கொண்ட குழு வேணுமான்னு ஒப்பந்தத்திலே சொல்லிடலாம். எப்பவுமே நடுவர்களோட எண்ணிக்கை ஒற்றைப்படையில இருக்கணும். 1, 3, 5 இப்படி. ஓ, அப்பதான் மெஜாரிட்டி முடிவெடுக்க முடியும்னு சொல்றீங்களா? ஆமா. ஒருவேளை 2 தரப்பாலையும் ஒருமித்த முடிவுக்கு வர முடியலனா நீதிமன்றம் தலையிட்டு ஒரு நடுவரை நியமிக்கும். இன்டர்நேஷனல் பிரச்சனையா இருந்தா சுப்ரீம் கோர்ட்டும், உள்நாட்டு பிரச்சனையா இருந்தா ஹைகோர்ட்டு நியமிக்கும். அப்போ இந்த நடுவர்களோட நேர்மை, சுதந்திரம் ரொம்ப முக்கியமாச்சே. இதுக்கு ஏதாவது செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் இருக்கா? உதாரணத்துக்கு நடுவர் ஒரு தரப்போட நெருங்கிய உறவினரா இருக்கக்கூடாது, அல்லது அவரோட சட்ட நிறுவனம் இன்னொரு தரப்புக்கு ஏற்கனவே வேலை செஞ்சிருக்க கூடாது, இந்த மாதிரி விஷயங்களா? நிச்சயமா. இதுக்குதான் சட்டம் ரொம்ப கடுமையான விதிகளை வச்சிருக்கு. சட்டத்தோட 5வது மற்றும் 7வது அட்டவணைகள் நீங்க கேட்ட மாதிரி ஒரு செக்லிஸ்ட் தான். ஒருத்தர் நடுவரா நியமிக்கப்படும் போது அவருக்கும் இந்த வழக்குல சம்பந்தப்பட்டவங்களுக்கும் என்ன நேரடி மறைமுக தொடர்பு இருக்குன்னு ஒரு பட்டியலை எழுத்துப்பூர்வமா கொடுக்கணும். உதாரணமா ஒரு பார்ட்டியோட கம்பெனில அவர் ஷேர் வச்சிருந்தாலோ இல்ல அவங்க வழக்கண்டியரோட நெருங்கிய நண்பரா இருந்தாலோ அவர் நடுவரா இருக்க முடியாது. இது சர்வதேச தரத்துக்கு இணையா நம்ம சட்டத்தை மாத்திருக்கு. ஓகே, அப்ப நேர்மையான சுதந்திரமான நடுவர்களை தேர்ந்தெடுத்துட்டோம். இப்ப அடுத்த முக்கியமான கேள்வி, இவங்க எங்கிருந்து செயல்படுவாங்க? நான் கேக்குறது அவங்க எந்த ஊர்ல மீட்டிங் போடுவாங்கன்னு இல்ல, சட்டப்படி இந்த நடுவர் மன்றத்தோட வீடு எதுன்னு கேக்குறேன். இந்த இருக்கைங்கிற விஷயம் ஏன் இவ்ளோ முக்கியம்னு சொல்றாங்க? இதுதான் ஆர்பிட்ரேஷன்லயே ரொம்ப சிக்கலான ஆனா மிக முக்கியமான ஒரு கான்செப்ட். இருக்கை அல்லது சீட் என்பது வெறும் ஒரு புவியியல் இடம் இல்ல. அது அந்த ஆர்பிட்ரேஷனோட சட்டப்பூர்வமான குடியுரிமை மாதிரி. ஒரு ஆர்பிட்ரேஷனோட சீட் லண்டன்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆர்பிட்ரேஷன் சம்பந்தப்பட்ட எல்லா மேற்பார்வை அதிகாரமும் லண்டன் கோர்ட்டுகளுக்கு போயிடும். இந்திய நீதிமன்றங்கள் அதுல தலையிட முடியாது. ஒரு நிமிஷம், இதை தெளிவுபடுத்திக்கலாம். இருக்கை சீட் என்பது சட்டப்பூர்வமான இடம். அப்ப இடம் வென்யூ என்பது என்ன? அதாவது நடுவர் மன்றம் சட்டப்படி சிங்கப்பூரை இருக்கையாக கொண்டு தங்கள் சந்திப்புகளை வசதிக்காக சென்னையில நடத்த முடியுமா? அருமையான கேள்வி. நிச்சயமா முடியும். சீட் சிங்கப்பூரா இருக்கலாம், ஆனா வென்யூ சென்னையா, துபாயா இல்ல நியூயார்க் கூட இருக்கலாம். வென்யூங்கிறது மீட்டிங் நடக்கிற இடம், அவ்வளவுதான். ஆனா சீட்ங்கிறது தான் எந்த நாட்டு சட்டம் அந்த ஆர்பிட்ரேஷனை கட்டுப்படுத்தும், எந்த நாட்டு கோர்ட் அதுக்கு எஜமானன்னு தீர்மானிக்கிற விஷயம். இந்த இடத்துல தான் இந்தியா ஒரு பெரிய குழப்பத்தை சந்திச்சு அதிலிருந்து வெளியே வந்தது. என்ன குழப்பம் அது? ஆரம்பத்துல பாட்டியா இன்டர்நேஷனல் அப்படின்னு ஒரு வழக்குல சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பு கொடுத்துச்சு. அதன்படி ஆர்பிட்ரேஷனோட சீட் வெளிநாட்டுல இருந்தாலும் இந்திய நீதிமன்றங்கள் அதுல தலையிடலான்னு சொல்லிட்டாங்க. இது சர்வதேச முதலீட்டாளர்கள் மத்தியில ஒரு பெரிய பீதிய கிளப்பிடுச்சு. நாங்க லண்டனை சீட்டா தேர்ந்தெடுத்த பிறகும் இந்திய கோர்ட் வந்து தலையிடுமான்னு அவங்க குழம்பி போனாங்க. ஐயையோ, இது ஆர்பிட்ரேஷனோட அடிப்படை நோக்கத்துக்கே எதிரா இருக்கே. ஆமா, இந்த தப்ப சரி செய்ய பல வருஷங்கள் ஆச்சு. கடைசியா 2012ல பால்கோ வழக்குல 5 நீதிபதிகள் கொண்ட ஒரு பெரிய பெஞ்ச் பாட்டியா இன்டர்நேஷனல் தீர்ப்பு தப்புன்னு சொல்லி அதை மாத்தி எழுதுச்சு. ஆர்பிட்ரேஷன் சீட் இந்தியாவை விட்டு வெளியே இருந்தா இந்திய சட்டத்தோட பகுதி 1 அதுக்கு பொருந்தாது, இந்திய நீதிமன்றங்கள் அதுல மூக்கு நுழைக்க கூடாதுன்னு ரொம்ப திட்டவட்டமா சொல்லிட்டாங்க. இதுதான் இந்தியா மறுபடியும் சர்வதேச அரங்கில் நம்பிக்கை பெறுவதற்கான முதல் படியா இருந்துச்சு. இதைவிட ஒரு படி மேல போய் பாசல்வெண்ட் சொல்யூஷன்ஸ் வழக்குல சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்கன்னா, 2 இந்திய கம்பெனிகள் கூட தங்களுக்குள்ள வர்ற பிரச்சனைக்கு வெளிநாட்டு சீட்டை, உதாரணமா சிங்கப்பூரை தேர்ந்தெடுக்கலாம்னு சொன்னாங்க. 2 இந்திய கம்பெனிகளா? ஆமா, இது பார்ட்டி அட்டானமி, அதாவது கட்சிகளின் தன்னாட்சிக்கு இந்தியா எவ்வளவு பெரிய மரியாதை கொடுக்குதுங்கிறத காட்டுச்சு. உங்களுக்கு எங்க வசதியோ எங்க நம்பிக்கை இருக்கோ அங்க போய் உங்க பிரச்சனையை தீர்த்துக்கோங்க, நாங்க குறுக்க வரமாட்டோம்னு சொல்ற மாதிரி இது. வாவ், இது உண்மையிலே ஒரு பெரிய மனமாற்றம். சரி, இப்போ நடுவர் மன்றம் எல்லா விசாரணையும் முடிச்சு ஒரு தீர்ப்பு கொடுக்குது. அதுக்கு பேரு அவார்டு இல்லையா? இந்த அவார்டு ஒரு கோர்ட்டு தீர்ப்பு மாதிரி பவர்ஃபுல்லானதா? ஆமா, ஒரு ஆர்பிட்ரல் அவார்டு ஒரு சிவில் கோர்ட் கொடுக்கிற தீர்ப்புக்கு சமமானது. அதை வச்சு நீங்க சொத்துக்களை ஜப்தி செய்ய முடியும், பணத்தை வசூலிக்க முடியும். அது இறுதியானது மற்றும் கட்சிகளை கட்டுப்படுத்தக்கூடியது. இங்கதான் நான் ஒரு முக்கியமான கேள்வியே ஒரு டெவில்ஸ் அட்வொகேட்டா கேட்க விரும்புறேன். நீதிமன்ற தலையீடு குறையணும்னு சொல்றது கேட்க நல்லாதான் இருக்கு. ஆனா ஒரு நடுவர் தன்னிச்சையா ரொம்ப தப்பா ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டா அதை சரி செய்ய நீதிமன்றம் வராட்டா என்ன பண்றது? ஒரு பாதுகாப்பு வலை, ஒரு சேஃப்டி நெட் வேண்டாமா? சரியான கேள்வி. அந்த பாதுகாப்பு வலை இருக்கு, ஆனா அது ரொம்ப ரொம்ப சின்னது. நீங்க ஆர்பிட்ரல் அவார்டை கோர்ட்ல சேலஞ்ச் பண்ணலாம்.
ஆனா அது ஒரு முழுமையான அப்பீல் மாதிரி வழக்க மறுபடியும் முதலிருந்து விசாரிக்க முடியாது. ரொம்ப குறுகிய காரணங்களுக்கு மட்டும்தான் சேலஞ்ச் பண்ண முடியும். உதாரணமா, உங்களுக்கு முறையான நோட்டீஸ் கொடுக்காம விசாரணையை நடத்திட்டாங்க, இல்ல நடுவர் ஒப்பந்தத்தோட எல்லைக்கு வெளியே போய் தீர்ப்பு சொல்லியிருக்காரு, இல்ல நடுவர் மன்றத்தோட அமைப்பே சரியில்லை, இந்த மாதிரி ப்ரொசீஜர் தவறுகளுக்கு மட்டும்தான். இதுல பொது கொள்கைக்கு முரணானது அப்படின்னு ஒரு காரணம் இருந்துச்சே, அதை வச்சு நிறைய தீர்ப்புகளை ரத்து செஞ்சாங்களே. ஆமா, முன்னாடி இந்த பப்ளிக் பாலிசிங்கிற காரணம் ஒரு திறந்த கதவு மாதிரி இருந்துச்சு. தோத்து போனவங்க எல்லாரும் அந்த வழியா நீதிமன்றத்துக்குள்ள நுழைஞ்சு இந்த தீர்ப்பு இந்தியாவோட பொது கொள்கைக்கு எதிரானதுன்னு சொல்லி மறுபடியும் வழக்க நடத்த பாப்பாங்க. இது ஒரு பெரிய ஓட்டையா இருந்துச்சு. அப்போ அந்த ஓட்டையை எப்படி அடைச்சாங்க? 2015 சட்டத்திருத்தம் அந்த கதவை கிட்டத்தட்ட போட்டு பூட்டிருச்சு. அது பப்ளிக் பாலிசினா என்னன்னு ரொம்ப குறுகலா வரையறுத்துருச்சு. அதன்படி அந்த தீர்ப்பு மோசடி அல்லது ஊழல் மூலியமா வாங்கப்பட்டிருந்தா, அல்லது அது இந்திய சட்டத்தின் அடிப்படை கொள்கையை மீறினா மட்டும்தான் அதை ரத்து செய்ய முடியும். சும்மா சட்டத்தோட சின்ன சின்ன விளக்கங்கள்ல நடுவர் தப்பு பண்ணிட்டாருங்கிறதுக்காக எல்லாம் தீர்ப்பை ரத்து பண்ண முடியாது. இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் விஜய் காரியா வழக்கு. அந்த வழக்குல ஒரு ஆர்பிட்ரல் அவார்ட் அந்நிய செலாவணி மேலாண்மை சட்டத்தை மீறுது, அதனால அது பொது கொள்கைக்கு எதிரானதுன்னு வாதிட்டாங்க. ஆனா சுப்ரீம் கோர்ட் ஒரு சட்டத்தை மீறுவதாலேயே அது நம்ம சட்டத்தோட அடிப்படை கொள்கையை மீறியதா ஆகாது, நடுவர் மன்றத்தோட இறுதி முடிவுக்கு நாங்க மரியாதை கொடுக்கறோம்னு சொல்லிடுச்சு. இந்த விஜய் காரியா வழக்கு ஒரு பெரிய திருப்புமுனை. அது வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு ஒரு தெளிவான செய்தியை சொன்னது. சிறிய தொழில்நுட்ப சட்ட மீறல்களுக்காக உங்கள் கோடிக்கணக்கான ரூபாய் தீர்ப்புகள் ரத்து செய்யப்படாது. இந்த ஒரு தீர்ப்பு பல கொள்கை அறிவிப்புகளை விட முதலீட்டாளர் நம்பிக்கையை அதிகப்படுத்தியது. இது ஒரு முக்கியமான தெளிவு. அப்போ மோசடி ஊழல்னு உறுதியா தெரிஞ்சா மட்டும் கோர்ட் தலையிடும், அப்படிதானே? ஆமா, அதுலயும் 2021ல ஒரு தீர்த்தம் கொண்டு வந்தாங்க. ஒரு ஆர்பிட்ரேஷன் அக்ரிமெண்டோ இல்ல அவார்டோ மோசடி அல்லது ஊழலால தான் உருவாச்சுன்னு ஒரு முதல் நிலை ஆதாரம் இருந்தா, அந்த அவார்டை செயல்படுத்துறதுக்கு நீதிமன்றம் எந்த நிபந்தனையும் இல்லாம உடனடியா தடை விதிக்கலாம். இது நேர்மையான வணிகச் சூழலை உறுதி செய்ய எடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான நடவடிக்கை. ஆக இத்தனை மாற்றங்களையும் ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது 1996ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்தியா ஒரு நீண்ட தூரம் பயணம் செஞ்சிருக்கு. ஒரு நட்பற்ற நாடுங்கிற நிலையிலிருந்து ஒரு நம்பகமான நடுவர் மையமா மாற முயற்சி பண்ணுது. நிச்சயமா, மெதுவான நீதிமன்ற அமைப்பிலிருந்து வேகமான நம்பகமான வணிகத்துக்கு உகந்த ஒரு தீர்வு முறைக்கு மாறுவதுன்றது ஒரு மிகப்பெரிய பாய்ச்சல். நீங்க ஒரு தொழில் முனைவோரா இருந்தா இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, உங்க கான்ட்ராக்ட்ல ஆர்பிட்ரேஷன் கிளாஸ் எழுதும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். சீட் எங்க, நடுவர்கள் எத்தனை பேரு, என்ன நியமங்கள் பின்பற்றப்படும்னு தெளிவா குறிப்பிடணும். இது உங்க பிசினஸ் ரிஸ்க குறைக்க ரொம்ப உதவும். இந்த உரையாடலை கேட்கும்போது இந்தியா சட்ட ரீதியா சரியான பாதையில தான் போகுதுன்னு தோணுது. சட்ட திருத்தங்கள், நீதிமன்ற தீர்ப்புகள் எல்லாமே பாசிட்டிவா இருக்கு. ஆனா என் மனசுல ஒரு கேள்வி இருக்கு. சொல்லுங்க. இந்த சட்ட சீர்திருத்தங்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்திய நடுவர் மன்றம், இந்திய சர்வதேச நடுவர் மையம் மாதிரியான புது அமைப்புகளை எல்லாம் அரசாங்கம் உருவாக்குது. ஆனா சட்டம் போட்டா மட்டும் போதுமா? சிங்கப்பூர், லண்டன் மாதிரி உலகத்தரம் வாய்ந்த மையங்களோட போட்டியிட்டு இந்தியாவை உண்மையிலேயே ஒரு குளோபல் ஆர்பிட்ரேஷன் ஹப்பா மாத்த முடியுமா? வெறும் சட்டங்கள் மட்டும் போதுமா? இல்ல அதுக்கு மேல வேற ஏதாவது தேவைப்படுமா? இத பத்தி நீங்க சிந்திக்கணும். இதுதான் இந்தியாவின் அடுத்த கட்ட மிகப்பெரிய சவால்.